திமுகவில் இன்று இரண்டாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது. முதலமைச்சர் நேர்காணலை நடத்துகிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் இன்று நடக்கிறது. நேற்று வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியிருந்தது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த வேட்பாளர் நேர்காணலில் அந்த பகுதி நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக திமுகவில் வேட்பாளர் நேர்காணல் நடக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். விருப்ப மனு அளித்த 750 பேர்களிடம் இன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேர்காணலை நடத்துகிறார். இன்று மாலை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் நேர்காணல் நடைபெறுகிறது. திமுக வேட்பாளர் நேர்காணல் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், இன்னைக்கு யாரெல்லாம் நேர்காணல்ல பங்கேற்கிறாங்க, எந்தெந்த முக்கிய முகங்கள் பங்கேற்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் வேட்பாளர் நேர்காணல்ல கவனிக்கப்படுது, கூடுதல் விவரம் என்ன? திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனு பெற்றவர்களிடம் நேரடியாக திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணலில் ஈடுபட்டு இருக்கிறார். இன்று இரண்டாவது நாள். இன்றைய தினம் பொறுத்தவரை தூத்துக்குடி தெற்கு, வடக்கு, திருநெல்வேலி மத்தியம் மற்றும் திருநெல்வேலி மேற்கு, தென்காசி, கன்னியாகுமரி கிழக்கு, கன்னியாகுமரி மேற்கு என இந்த மாவட்டங்களை சேர்ந்த சட்டப்பேரவை சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. அது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற தொகுதிகளுக்காக 750 பேரிடம் இன்று நேர்காணல் செய்வதற்காக திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்தந்த மாவட்டங்களில் ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேர்காணலில் பங்கேற்று இருக்கிறார்கள். மிக முக்கியமாக தற்போது அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்காக இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் என்ன, தற்போது தொகுதியினுடைய கள நிலவரம், கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களும், அதே போன்று நேர்காணலில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சிக்காக கடந்த காலத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள், எந்தெந்த நிர்வாக பொறுப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள் போன்ற நடவடிக்கை அனைத்துமே திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணலில் கேட்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களும் தங்களுக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார். கட்சி தலைமை தனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கும், அதே போன்று திமுக கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதே போன்று சபாநாயகர் அப்பாவும் நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார். நிச்சயமாக ராஜ்குமார், வேட்பாளர் நேர்காணல் திமுகவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு வகையிலும் போட்டி அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.